குக் வித் கோமாளி சீசன் 9 பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட். குக் வித் கோமாளி சீசன் 9 வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது குக் வித் கோமாளி சீசன் 8 வந்து ஒரு பயங்கரமான வெற்றி சீசனாக வந்து அமைந்து விட்டது. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 7 வந்து மிகப்பெரிய தோல்வி சீசன். அந்த சீசனுக்கு வந்து விஜய் டிவி பெரிய ப்ரொடக்ஷன் வந்து போட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு மீடியா மிஷின் அதுக்கப்புறமா குக் வித் கோமாளியோட டைரக்ஷன் டீம் வந்து வெளியே வந்து வேற ஒரு சேனலுக்கு வந்து பண்ணதால் வந்து குக் வித் கோமாளியோட டிஆர்பி வந்து குக் வித் கோமாளி 7ம் சரி 8ம் சரி கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆகிவிட்டது. ஸோ அதனால் வந்து எப்படியாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் குக் வித் கோமாளி சீசன் 8 வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து குக் வித் கோமாளி சீசன் 8 வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஹிட் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான வெற்றி வந்து இருந்தது. அதைத் தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 9 பற்றி தான் பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது எப்பயுமே குக் வித் கோமாளி சீசன், அதாவது ஒரு சீசன் முடிஞ்சால் அடுத்த சீசனுக்கு ஒரு 4 மாதம் டைம் விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சீசனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுப்பாங்க. ஆனால் குக் வித் கோமாளி சீசன் 9 வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து விஜய் டிவி வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி போன சீசன் வந்து ஜனவரி மாதம் தான் வந்து முடிந்தது. இப்போ அடுத்த சீசனுக்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. அடுத்த சீசனில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற முடிவை வந்து இப்போ விஜய் டிவி வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அஃபிஷியலாக குக் வித் கோமாளி சீசன் 9க்கான ப்ரோமோ வந்து ஏப்ரல் முதல் வாரம் படக்குள்ள வந்து விஜய் டிவி வந்து ரிலீஸ் பண்ண வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மே மாதம் முழுசாக வந்து இந்த குக் வித் கோமாளி வந்து பயங்கர டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ராப்பராக பிளானோட வந்து இந்த டைம் வந்து விஜய் டிவி வந்து இறங்கியிருக்கு. ஸோ எப்படியாவது வந்து கடந்த 2 சீசனில் டிஆர்பி மிஸ் பண்ணதை இந்த சீசனில் வந்து டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமான டைமில் அடுத்த சீசன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகிறது? ஸோ பிக் பாஸ் மாதிரியே வந்து இந்த சீசனும், அதாவது வந்து விஜய் டிவிக்கு பிக் பாஸ் வந்து இந்த சீசன் மிகப்பெரிய வெற்றி சீசனாக வந்து அமைந்தது. அதே மாதிரி குக் வித் கோமாளியும் வந்து வெற்றி சீசனாக அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் குக் வித் கோமாளி சீசன் 9க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.